திரு ஐயா நித்யானந்தம் ஐஜேகேவினுடைய ஊடகச் செயலாளர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலில் கட்சி பாகுபாடின்றி நிலைமைகளை நன்கு அவதானித்து பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஐயா வணக்கம். இப்போ திருமதி சசிகலா அவர்கள், நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை வைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம் அல்லவர், அனைவருக்குமானவர். 39 ஆண்டு காலம் அம்மாவோடு பயணிக்கிற காலங்களில் யாரும் அப்படி ஒரு பெயரையோ ஒரு அடையாளத்தையோ அவருக்கு கொடுத்ததில்லை. செல்வி ஜெயலலிதாவுக்கும் கொடுத்ததில்லை, சசிகலாவுக்கும் கொடுத்ததில்லை. நீங்கள் இந்த சாதி, நீங்கள் இந்த இப்படியெல்லாம் எங்கும் இல்லை. இரண்டாவது, மிகச்சிறந்த சகிப்புத்தன்மை. இத்தனைக்கும் பின்பும் அமைதி, மிகச்சிறந்த டாலரன்ஸ். கடும் சொற்கள், கடும்போக்கான வார்த்தைகளை அவர் எங்குமே பயன்படுத்தியதில்லை. அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பின் உச்சபட்சம் இன்றைக்கு வேறு வார்த்தைகளில் பேசுபவர்கள் அனைவரும் அடையாளம் தெரியாத தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இருந்தவர்களை சென்னையிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அமைச்சரவைகளும் மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்கிய அந்த மகத்தான ஆளுமைதான் திருமதி சசிகலா. மூன்றாவது, நிதர்சனமான போக்கு, நிதானமான பேச்சு, தங்கள் பேச்சில் சொற்றர்களில் தடுமாற்றமில்லாத ஊடகத்தின் வெளிப்படுதல் இன்று வரை. நான்காவது, அடித்தள மக்களினுடைய நாடி நரம்புகள், அடிநாதம் அனைத்தையும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு பேசுவர். அம்மாவுடைய காலத்தில் ஆடு மாடு அரசுக்கு கொடுத்த ஒரு திட்டத்திலும் இவரின் எண்ணத்தின் வெளிப்பாடே அது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். சிறந்த பேச்சாளர். பலருக்கு இதில் சந்தேகம் வரும். ஏனென்றால் நான் 1.5 மணி நேரம் மைக்கிலே பேசக்கூடியவன். என்னால் அவதானிக்க முடியும். நிதானமாக, தடுமாற்றம் இல்லாத புள்ளியியல் பேச்சாளர். ஆறாவது, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், மாற்று முகாமில் இருந்தாலும் திரு கருணாநிதி அடுத்து செல்வி ஜெயலலிதா. இவர்கள் வந்தால் பெரும் கூட்டம். இன்னைக்கு வேறு எவருக்கும் இந்த கூட்டம் வராது. நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட மூன்றாவது ஆளுமைகளுக்கு பின்பு வசீகர தலைமை கொண்ட மிகச்சிறந்த ஆளுமை. இதை நான் வச்சுட்டேன் ஒரு செய்தியாளனா. சொல்லுங்க. ஏன் என்ற கேள்வி ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சசிகலா அம்மையார் அவர்கள் ஜாதி பார்த்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வது கிடையாது, நடந்து கொண்டது கிடையாது என்பது ஊருக்கே தெரிந்த விஷயம் என்று ஒரே ஒரு எடுத்துக்காட்டிலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் சசிகலா அம்மையாருடைய தேர்வு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவரை தவிர்த்து வேறொரு சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்கியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இந்த ஜாதி உணர்வு என்று அதன் அடிப்படையில் அவர் செயல்படவில்லை என்பதற்கு கலங்கரை விளக்கமாக தெரிகிறது. அது தவறோ சரியோ அது வேறு விஷயம். நம்முடைய திராவிட ஆராய்ச்சியாளர் சொன்னார், அந்த மாதிரி இருக்கிறாரே, இவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கார் சொன்னார். அது தவறாக இருக்கலாம், அவர் சொல்வது சரியாக கூட இருக்கலாம். அதைத்தான் அம்மையார் அவர்கள் மிகவும் பொறுமையாக, நாகரிகமாக, தமிழர் பண்பாடோடு ஒத்து எந்தவித கடுஞ்சொற்களையும் சொல்லாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு என்ற அடிப்படையிலே பேசுகிறார். இப்பொழுதல்ல, நீங்கள் சொல்வது போல் 4 ஆண்டுகள் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன துரோகம் செய்தார்கள் என்பது எவருக்குமே தெரியாது, இதுவரை சொல்லப்படவில்லை. அதனால் ஊர் 2 மண்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் அப்படிங்கிற முறையில் தான் கடந்த முறை ஜெயலலிதா அம்மையாரும் ஜானகி அம்மையாரும் 2ஆக பிழிந்திருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதை நாம் பார்த்தோம் 89. ஆமாம், ஊர் 2 பட்ட உடனே கூத்தாடி சந்தோஷங்கிறது தான் அது நிரூபணமாயிருந்தது. இப்போ மீண்டும் அதே நிலையிலே நாம் தொடர்ந்து இருக்க போகிறோமா? பிரிந்து 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 பேரறிஞர் அண்ணான்னு சொல்கிறீங்க, அண்ணாவை கொடியிலே வைத்திருக்கிறோம். அண்ணா திராவிட கழகத்தை சொல்கிறேன், அண்ணாவை கொடியிலே வைத்திருக்கிறோம். இந்த அண்ணாவினுடைய ஆட்சி வேண்டாமா? எம்ஜிஆர் அவர்களை புரட்சித் தலைவர் என்று அழைக்கிறார்கள், அந்த புரட்சித் தலைவருடைய ஆட்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, இவற்றையெல்லாம் நாம் கட்டி காத்து மீண்டும் அது போன்ற ஒரு ஆளுமை நிறைந்த முதலமைச்சரால் இந்த நாடு ஆளப்பட வேண்டாமா என்ற ஆதங்கம் அம்மையாருக்கு அதிகமாக இருப்பது இந்த அறிக்கையிலே தெரிகிறது.
அவருக்கென்று கட்சியிலே ஜெயலலிதா அம்மையாரோடு மிக நெருக்கமாக யாருமே கண்டிராத அளவில் அன்றாடம் ஜெயலலிதா அம்மையாரோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் பல இருந்தும் கூட, அவரோடவே வாழ்ந்தும் கூட, ஒரு சாதாரண மாநகராட்சி உறுப்பினருக்கு கூட அவர் கேட்டது கிடையாது, கட்சியில் ஒரு பொறுப்பையும் கேட்டது கிடையாது. இது நாடறிந்த உண்மை. அந்த அளவிற்கு அரசியலிலே அலைந்து திரிந்து தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்று அலைகின்ற ஆள் இல்லை. அவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் அவர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த விதமான பெரிய விஷயத்தையும் மற்றபடி அவரை தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் எதையுமே செய்யவில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரின் வழியை பின்பற்றியும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் இந்த புதிய வியூகங்களை வைத்து சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்து வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிரிகள் துரோகிகள் அதை நம்ம பிரித்து பார்க்குறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஊடகவியலாளர்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் எதிரிகள் சொல்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது. துரோகிகள்னு யாரை சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் நினைக்கிறத நீங்களே சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, துரோகிகள்னு உடனே சொல்லிடலாமே. தெரியுமில்ல மக்களுக்கு. இல்லை, மக்களுக்கு தெரிஞ்சாலும் உடனே அவங்க எடுத்து சொல்லலாம். அதில் என்ன இருக்குது, ஒரு அரசியல்வாதி தானே. இன்னொரு அரசியல்வாதிக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, பேர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அது கூட குற்றமாகிவிடக்கூடாது, அது கூட அவர்கள் நொந்து விடக்கூடாது, அவர்களுடைய பெயரை நாம் சொல்லிவிடக்கூடாது என்று சர்வ ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அந்த பெயரை குறிப்பிடாமல் மக்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆக ஒருவன் தன்னோடவே இருந்து கொண்டு தன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு துரோகம் செய்கின்ற பொழுது அதுக்கு அனுகூல சத்ருன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அனுகூல சத்ருவைத்தான் அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சத்ருவாக செயல்படுகிறாரே என்ற ஒரு ஆதகம் அவருக்கு இருக்கிறது. அதை நேரடியாக கொச்சைப்படுத்தக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன விலை கொடுத்தேனும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை நீக்கியே ஆக வேண்டும், திமுக ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் என்று உறுதியாக அவர் பேசுகின்ற பொழுது எவரையும் அவர் தள்ளி வைக்கின்ற நோக்கம் கிடையாது, கிஞ்சித்தும் கிடையாது. பூச்சாண்டி வருவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு அம்மா சொல்கிற மாதிரி ஒரு சில பேரை அவங்க சொல்கிறாங்க. துரோகம் பண்ணாதீங்கடா, ஒழுங்காயிருங்க, எல்லாம் ஒன்றாயிருங்க அப்படின்னு ஒரு தாயுடைய ஸ்தானத்தில், ஒரு தாயுடைய இடத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுவான ஒரு சக்தியாக ஒன்று திரண்டு தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலையும் ஜெயலலிதா அம்மையாராலும் அன்றாடம் சொல்லி அடையாளம் காட்டப்பட்ட திமுகவிற்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறோமா என்று அவர் கேட்கிறார்கள். இதில் மறைந்திருக்கக்கூடிய பொருள் அதுதான். ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லை, ரகசியமே கிடையாது, ஓப்பன் தான். எல்லாமே மனதை திறந்து பேசுகிறார் மக்களிடத்தில். அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரிந்திருக்குது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, அவர்கள் அடித்தட்டு மக்களிடம் பழகி தானே வந்திருக்காங்க. அவங்க நேரடியாக திரைத்துறையில் இருந்தோ அல்லது சிறு வயதிலிருந்தே ஜெயலலிதா அம்மையாருடைய வகுப்பில் படித்து வரவில்லை, சச்பா கான்வென்ட்டில் படித்து வரல. அவங்க மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று வாழ்ந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு அறிமுகமான ஜெயலலிதா அம்மையார் அவரோடு சேர்ந்து ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று அவரோடு அன்றாடம் பேசி இப்படியெல்லாம் செய்தால் ஏழை மக்களுக்கு நன்மையாகும். எம்ஜிஆர் அவர்கள் பாட்டில் அழகாக ஒரு பாட்டு சொல்வார்கள், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய மாளிகை இருக்குது, பக்கத்தில் குடிசை இருக்கே அப்படின்னு அந்த ஒளிவிளக்கு படத்தில் நினைக்கிறேன் அவர் பாடுவார். அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாரிடம் சசிகலா அம்மையார் அன்றாடம் பாடியிருக்கக்கூடும். அதனால தான் ஏழைகளுக்கு இந்த குடிசைகள்லாம் இல்லாமல் அண்ணாந்து பார்க்குற கோபுரம் பக்கத்தில் அவங்க அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையாருடைய திட்டங்களில் நிச்சயமாக சசிகலா அம்மையாருடைய மூளை வேலை செய்திருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி தான் இன்றைக்கு அவர்கள் அமைதியாக சில விஷயங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அறிக்கைகளாக கொடுக்கிறார்கள். என்னுடைய தொண்டர்கள் தேர்தலிலே களத்திலே நிற்பார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே என்னுடைய கழக தொண்டர்கள் நிற்பார்கள் அப்படின்னு சொல்கிற போது அவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எந்த அளவில் நிற்பார்கள் என்பது வருங்காலத்திலே நமக்கு நிரூபித்து காட்டுவார்கள் என்று நானும் நம்பிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அம்மையார் தெருவிற்கு வர வேண்டும், களத்திலே இறங்க வேண்டும்,
திராவிட முன்னேற்றக் கழக தீய சக்தியை ஒழிப்பதற்கு தன்னால் ஆன அத்தனையும் அவர் செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு அவரையும் கேட்டுக்கொண்டு முதல் சுற்றை நான் நிறுத்திக் கொள்கிறேன். மிக்க சிறப்பு ஐயா நித்யானந்தம். டெல்லியினுடைய அந்த பத்திரிகை சொல்கிறது நீண்ட அனுபவம் பெற்ற அற்புதமான ஒரு ஆங்கில கட்டுரை. அதன் அடியிலே இவ்வாறு சொல்கிறது, அதிமுகவின் சதவீத கணக்குகளோ இரட்டை விழுக்காடு, அதாவது 10லிருந்து 20 தாண்டாது என்று அது கட்டுரையில் எழுதிவிட்டு தற்போதைய ஆளுமைகள் இல்லாததும் அனைவரையும் அரவணைக்க மறுப்பதும் இந்த நிலை இஸ் கோயிங் டு ஹெல், நரகத்தை நோக்கி செல்கிறார்கள், தோல்வியை நோக்கி செல்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர் யாராக இருந்தாலும் கருத்து நேரான கருத்து, அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. ஏனென்றால் சசிகலா அம்மையாருடைய அறிக்கையை சுருக்கமாக நீங்கள் பார்த்தால் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்வதுதான் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. பிளந்து கிடக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது, அதனுடைய விழுக்காடு குறைந்து கொண்டே இருக்கிறது 11 முறை என்று அந்த ஆங்கில பத்திரிகை சொல்லியிருப்பது ஓரளவுக்கு ஆய்ந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்தாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை மாற்ற வேண்டும். இன்னும் 2 மாதம் இருக்கு. அதை மாற்றினா யார் முதலமைச்சராகலாம்? எதிர்க்கட்சியினுடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை சொல்கிறார்கள். அப்போ 10 ஓட்டு 20 ஓட்டு 1000 ஓட்டு எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது தானே புத்திசாலித்தனம். அதை செய்யாமல் நாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம், கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் வரட்டும் அப்படின்னு நீங்கள் 10 நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாகும்? இப்போ வந்து தினகரன் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஓபிஎஸ் ஏற்றுக்கலாம். அப்படி ஏற்றுக்கிட்டு என்ன லாபம்? நீங்கள் இழுத்தடிச்சு என்ன லாபம்? உரிய காலத்தில் எல்லோரையும் ஒன்று சேர்த்து மக்கள் மத்தியில் சென்று பரப்புரை செய்து திமுகவினுடைய தீமைகளை எல்லாம் இந்த 5 ஆண்டுகளிலே ஒன்றுமே செய்யவில்லை என்பதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டாமா? அந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டாமா? அதன் பிறகு உங்களுடைய பஞ்சாயத்து நீங்கள் வச்சுக்கோங்க. யார் வலிமையானவங்க இருக்காங்க, எல்லாம் ஒத்து போகிறீங்களா இல்லையா, அதன் பிறகு நாம் செய்யலாம். அதுக்கு இடம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பேச அந்த ஆங்கில பத்திரிகையுடையது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி பேச வந்த சசிகலா அம்மையார் அதில் இன்னொரு கருத்து சொல்லுது, இந்த 20% 18% இவருக்கு விழுந்த ஓட்டல்ல, இதற்கு விழுந்த ஓட்டு. ஆமாம் ஐயா, மறுபடியும் சொல்கிறேன், அதை வாசித்த நேரம் ஆயிரும். இது அவருக்கு விழுந்த ஓட்டல்ல, இந்த இலைக்கு விழுந்த ஓட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. இரட்டை இலைக்கு சின்னத்துக்கு விழுந்த ஓட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சின்னம் எடப்பாடி அவர்கிட்ட இருக்கும்பொழுது கூட பலாப்பழம் அதிக வாக்கு வாங்கியிருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு எனக்கும் இருக்குது. முடக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது இல்லையா? அதனால் நான் சசிகலா அம்மையாரை பற்றி சொல்லும் பொழுது மிகைப்படுத்தியெல்லாம் நான் சொல்லலைங்க. நான் ரொம்ப சாதாரணமாக எனக்கு தெரிந்த உண்மைகளைத்தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அண்ணா அவர்கள் முடிச்சிடறேன், 1/2 நிமிஷம். அண்ணா அவர்களை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று என்றைக்கே வந்தாரோ அன்றிலிருந்து தெய்வ நம்பிக்கையை ஆபாசமாக பேசுவது, குற்றம் சாட்டுவது என்பதெல்லாம் விட்டுவிட்டார். உண்மையில்தான் பாராளுமன்ற உறுப்பினராக பொருள் கண்ணியமாக பேச கற்றுக்கொண்டு வாஜ்பாய் அவர்களாலே பாராட்டு பெற்றவர். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நம்முடைய துரதிருஷ்டமோ அவருடைய துரதிருஷ்டமோ ஓராண்டு கூட அவரால் ஆட்சியில் இருக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஊழல் எதுவும் கிடையாது. அதனால தான் நான் அண்ணா வந்து இங்கே குறிப்பிட்டேன். ஆனால் சசிகலா அம்மையாரை குறிப்பிடும் பொழுது எந்த அளவுக்கான ஒரு ஆளுமையோ அந்த அளவுக்கான ஒரு சாத்துரியமான புத்திசாலித்தனமான எண்ணம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் இவர்களுடைய தொல்லை தாங்காமல் ராஜினாமா செய்து கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த கடிதம் சசிகலா அம்மையார்கிட்ட கொடுத்த உடனே அவர் யாருக்கு சென்று கொடுக்க வேண்டுமோ அவரிடத்துல கொடுக்காமல் வீட்டிலே வைத்து கொண்டார்கள். நடராஜன் வீட்டிலே அது இருந்திருக்கிறது. அது வந்து அங்கே ரைடு நடக்கும்போது அந்த கடிதம் கிடைக்குது. மேலே காங்கிரஸ் இங்கே திமுக இருக்கும்போது அந்த கடிதம் கிடைக்குது. அப்போது அந்த கடிதத்தை மறைத்து வைத்ததுனால தான் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் கூட மிகப்பெரிய ஆளுமை என்பது உலகுக்கு பறைசாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நேரம் காலம் அறிந்து வெளியிலே சொல்லாமல் செயல்படக்கூடிய திறமை படைத்தவர், ஆளுமை படைத்தவர் சசிகலா என்பது சந்தேகமே கிடையாது.